ஓகே, குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தேதியில் விட்டுருக்காங்க 15/7/2025 இல்லையா? இது என்ன போர்டு? அது மாதிரி மெயினாக பார்க்க நோட்டிஃபிகேஷன் டேட் ஞாபகம் வச்சுங்க. எத்தனாவது நோட்டிஃபிகேஷன்? இந்த வருஷத்தில் 11th நோட்டிஃபிகேஷன் 2025. அதுதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் டேட் விட்டுருக்காங்க இல்லையா? டேட் என்ன? இன்னைய தேதி 15 இல்லையா? 15/7. அது இல்லாமல் லாஸ்ட் டேட் என்னைக்கு? 13 சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக வரைச்ச தப்பு பண்ணுவீங்க இல்லைங்களா? நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சேவை மையத்தில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, காசு கொடுத்துருவீங்க. அவங்க என்ன தோணும், அவங்க தோன்றதை நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சுருந்துருப்பீங்க, இங்கிலீஷ் போட்டுருவாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க, காமனாக தமிழ் போடுவாங்க, தமிழ் போட்டுருவாங்க. அந்த கரெக்ஷன்லாம் லாஸ்ட்டில் பதட்டத்தோடு போய் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸாம் 3 நாள் கொடுத்துருக்காங்க. 3 days 18, 19, 20 ஞாபகம் வச்சுங்க. கரெக்ஷன் பண்ண டேட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு ஒரு காப்பி என்ன பண்ணுங்க, எனக்கு சப்மிட் காட்டுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். சரியா இருக்கும். நல்லா நாலேஜ் உள்ள பர்சனும் சரி, இல்லை புதுசாக வந்த மாணவனும் சரி, புரியுதுங்களா? அப்புறம் டேட் என்ன, வேற என்ன, எப்போ எக்ஸாமினேஷன்? 28 இல்லையா? எத்தனை மாதம்? ஆகஸ்ட்டுக்கு அடுத்த மாதம். சரி, ஆகஸ்ட் 15 கிடையாதுங்க, லீவெல்லாம் இல்லை. படிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. மொத்தமாக பார்த்தா எத்தனை நாள் இருக்கு? 70. அது இன்னைக்கு சேர்த்துக்கலாமே, அதே இன்னைக்கு விட்டுறீங்க. 75th டே உங்களுக்கு எக்ஸாம். 75th டே உங்களுக்கு எக்ஸாம். சரியா? ஆமாம் தானே? ஸோ அப்படி என்னப்பா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் அப்படி பார்த்தா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அளவுக்கு போஸ்டிங் ஒன்றும் தரல. இந்த அரசு என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கண்டிப்பாக கொடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது வெறும் வாக்குறுதியாக போயிடுமோ என்னவோ தெரில, என்ன பண்ண போறாங்க தெரியல. ஏன்னா வேகன்சி கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தது 1000 மேலே எதிர்பார்த்தேன், நியர்லி 2500 மேலே எதிர்பார்த்தேன். ஆனால் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வெறும் 45, 50. அதே போல் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2 இயர் இல்லைங்களா, 595. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை போஸ்ட் இருக்கு? 545. நம்புவோம். என்ன நம்புவோம்? வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புவோம். சரிங்களா? ஆம்புலன்ஸ் மாதிரி தான் அது, ப்ளஸ் போட்டு ஒரு ஓட்டம் போட வேண்டியதான். நம்புவோம், கூட்டு போய் காப்பாற்றும் அப்படின்ட்டு. சரியா? ஆனால் வேகன்சியில் பார்க்கும்பொழுது இதுலேயும் நம்ம மாணவர்கள்லாம் படித்து பாஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லவே இல்லை சார். அப்போ அவங்க மட்டும் எப்படி பாஸ் பண்ணுவாங்க? நல்லா யோசிச்சுங்க சார். வேகன்சி குறைவு தான், அஃப்கோர்ஸ். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிளே தான், யார் நாளைக்கு ஃபியூச்சரில் பாஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அதே ஸ்ட்ரகிள் தான், யார் நாளைக்கு ஃபெயில் ஆக போகிறாங்களோ அவங்களும் அதே ஸ்ட்ரகிள் தான். எஸ்ஆர்னோ? ஓ 500 வேகன்சி இருக்குது, 600 வேகன்சி வச்சுக்குமே இல்லையா? 600 வேகன்சி, சாரி 600 வேகன்சியா? 645, 545 போட்டேன், சாரி 645 வேகன்சி. இந்த 645 வேகன்சியும் நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ண பாசிபிள் இருக்கு, இல்லைன்னா இல்லை. அதே சமயத்தில் பாஸ் பண்ணுற மாணவன் இருப்பானா இல்லையா? அவன் சும்மா பாஸ் பண்ணுவானா? படிச்சு தானே பாஸ் பண்ணுவான். அப்போ அவங்களுக்கு படித்து பாஸ் பண்ணும் பொழுது அவனுக்கு எந்த அளவுக்கு மைண்டில் இருக்கும்? அவங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபேர் தானே இருக்கும். எஸ்ஆர்னோ? இதில் கண் கலங்குறதோ இல்லை கஷ்டப்படுறதோ இங்கே இடமே இல்லவே இல்லை, தேவையில்லை. முக்கியமான போஸ்டிங்லாம் வந்து பாருங்க, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், நல்ல ஒர்க்கு. அதே போல் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் இதில் பாருங்க, தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட்டு, அதே போல் இங்கே அது தமிழ்நாடு லேபர் சபார்டினேட்டு. இப்போ சொன்னால் சில பேருக்கு புரியாது, உங்களுக்கு ஃபியூச்சரில் அது டிபார்ட்மெண்ட் உள்ள போகும்பொழுது இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ புரியும். அது இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இல்லை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச போஸ்டிங் இதை பண்ண இதில் சப் ரிஜிஸ்ட்ரார் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சப் ரிஜிஸ்ட்ரார் எடுத்துனே ஒரு தாலுக்குல ஒரு ஏரியாவில் என்ன பண்ணிடுவாங்க, சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்டிங் போட்டுவாங்க இல்லையா? பத்திரப்பதிவாளர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான். கிட்டத்தட்ட நல்ல போஸ்டிங், எதுவுமே நல்ல போஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாமே நல்ல போஸ்ட் தான். அதோட இதுவும் நல்ல போஸ்ட். இதில் பாருங்க, ஃபாரஸ்ட் டிஎன்பிசி கொடுக்காம இருந்தாங்க, டிஎன்பிசி ஃபாரஸ்ட் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிச்சு போன வருஷம். இப்போ ஃபாரஸ்ட் வந்துமே வேகன்சி கம்மியாக தான் இருக்கு. மொத்தமாக 13. இங்கே 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஃபாரஸ்ட்டுக்கு. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட், இதில் பிளான்டேஷன், ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் இல்லைங்களா, அதில் 9. பட் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் எலிஜிபிளான்னு கேட்டால் அது தனியாக ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் பீப்புள் மட்டும் தான் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம மேட்டுப்பாளையத்தில் ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தனியாக போய் படிச்சிருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி காலேஜில் படிக்கிற மாணவன் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. எல்லா வேகன்சிக்குமே நம்ம எலிஜிபிளாக இருப்போம் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேகன்சி? 50 வேகன்சி தான்.
குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். இதுதான் ஒர்த்தான போஸ்ட். குரூப் 1ல இருந்து சில போஸ்ட் எடுத்து குரூப் இன்டர்வியூல போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் ஒர்த்தான போஸ்ட். இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு கீழே சபார்டினேட் ஒர்க்னு வச்சுல, அது 2, இது 2A. அப்போ இதுல எல்லாமே ஒரு சீனியர் அசிஸ்டன்ட், மெயினா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி கிரேட் 2 அசிஸ்டன்ட் இப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. இல்ல மொத்தமா வேகன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி கொடுத்து மோஸ்ட்லி அசிஸ்டன்ட் தான்மா. ஒரு ஆஃபீஸர் கீழே அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அசிஸ்டன்ஸ் ஒர்க் தான். இல்ல மொத்தமா வேகன்சி எத்தனை? 595 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் மன வருத்தத்துக்கு தான் செய்யும், இல்லாமல் இருக்குமா என்ன? மன வருத்தத்துக்கு தான் செய்யுது. வேகன்சி பார்த்து பகி இருந்துச்சு மனசுல, எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? சரி, ஓகே. இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாமுக்கு 18 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 18 இருக்கு. எல்லா போஸ்ட்டுமே காமன் ஏஜ் இல்லை, ஓகேங்களா? சில ரிலாக்ஸேஷன் இருக்கு, சில பேருக்கு ரிலாக்ஸேஷன் இல்லாமலும் இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அதை பார்த்துங்க. அதே போல் எந்த வருஷமும் இல்லாமல் போன வருஷமே சிபிடி டெஸ்ட் கொண்டு வர சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த வருஷம் கொண்டு வந்துருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும், சாரி குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மட்டும்தான், 2Aக்கு தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஸ்டாண்டர்டு எஸ்எஸ்எல்சி சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் போச்சு இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். சரியா? ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ். என்னோட ப்ரிஃபரன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம், கொஸ்டின்ஸ் டஃபாக வர பாசிபிள் இருக்கு. ஏன் அப்படின்னா ஈக்குவல் பண்ணி தானே ஆகணும், ஈக்குவல் பண்ணி தானே ஆகணும். எதுக்கு தமிழ் கொஸ்டின் இப்போ போன குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இருந்துச்சு? ஏன் குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்க இல்லையா, பார்த்துருப்பீங்களா லாங்குவேஜ் எல்லாமே, ஏன் டஃப்பாக இருந்துச்சு? மொத்தமாக ஒரு 50% to 60% தமிழ் புக்கிலேருந்து எடுத்திருப்பாங்க நம்ம படிக்கிற புத்தகத்தில். சில கொஸ்டின் வெளியே எடுத்திருப்பாங்களா? ஆமாம், வெளியே எடுத்திருக்காங்க. ஏன் நம்ம எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு அவங்க வெளியில போறாங்க கேட்ட சிலபஸ்னு ஒரு வார்த்தை முடிச்சிருவாங்க டிஎன்பிஎஸ்சி. ஆமா தானே? ஆமா இல்லையா? சிலபஸ்னு வார்த்தை முடிச்சிடுறாங்க சார். ஆனா கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆனா ஊனா நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா, கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி சொல்றீங்கல்ல, தமிழ் இப்ப எழுதி காட்டு அப்படி இந்த கொஸ்டின் வச்சுட்டாங்க. என்னவோ தெரியல, புரியுதுங்களா? இனிமேல் பேசாம படிக்கிற மாணவர்கள் நம்ம வார்த்தை விடாம புத்தகமும் படிக்கலாம். ஆனா ஏன் அது எஸ்எஸ்எல்சி வச்சுட்டு நம்ம புத்தகத்தை வெளியில வந்துருச்சு, வெளியே வச்சு நம்ம கதறோம் அப்படின்னு கேட்டா, எதுக்காக புத்தகம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு நம்ம கேட்கணும்னு கேட்டீங்களா? சிட்டிக்குள்ள இருக்கிற மாணவர்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போறீங்க, ஒரு பணத்தை கொடுக்குறீங்க, ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க, காசு கொடுத்து வாங்கி படிக்கிறீங்க. எஸ்ஆர்னோ? ஒரு மலை கிராம மக்கள் இருக்கான், ஒரு உண்மையான விவசாயி கூலி மகன் இருக்கான், அவனுக்கு வருவாயே இல்லை, வருமானம் வந்தாலுமே செலவு பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க. அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு சோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக் இல்லை, ஸ்கூல் புத்தகம் மட்டும் தான். அதனால தான் நம்ம என்ன கத்துறோம்னு கேட்டீங்களா, ஸ்கூல் புத்தகம் உள்ளேருந்து எடுங்க, அது வந்து கொஸ்டின் கேளுங்க, அதெல்லாம் டஃபா வைங்க. அப்போ நம்ம எதிர்பார்க்குற கேள்வி அது மட்டும் தான் தவிர மற்றபடி வேற எந்த காரணத்துக்காக இல்லவே இல்லை. அப்போ வில்லேஜ்ல ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கான் இல்லையா, ரொம்ப ஏழ்மையான குடியில இருக்கிறான், அவங்களையும் மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சட்டம் என்ன சொல்லுது, அனைவருக்கும் சமமான வேலைவாய்ப்பு உறுதி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிகல் 16 பயன்படுத்தி நம்ம வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். எஸ்ஆர்னோ? ஆனா இங்க என்னவா இருக்கு, கொஸ்டின்ஸ் ஆன்சர்லாம் கொஸ்டின் எப்படி இருக்கு, மக்களுக்கு பசங்களுக்கு புரியாத வண்ணமாவே இருக்கு. இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கு, புரியாத வண்ணமா இருக்கு. ஏன்னா சில கேள்வி பார்த்தா மொத்தம் எத்தனை பக்கம், 127 பக்கம் தானே? அப்ப 127 பக்கத்துல கொண்ட ஒரு கேள்வித்தாளை படிப்பதற்கு கண்டிப்பா என்ன பண்ணோம், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இது எந்த வகையில வந்துட்டு தமிழ் மாணவர்களை வந்து நசுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல எனக்கு. ஆனா ஃபியூச்சர் தொடர்ந்துச்சு அப்படின்னா தமிழ் வாழ்க அப்படின்னு வந்துட்டு போர்டு மட்டுமே இருக்குமே தவிர தமிழ் படிக்கிறதுக்கு மாணவர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2014 வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சபட்சம் 20 லட்சம் பேர் எழுதிருக்காங்க குரூப் 4 எக்ஸாம், இந்த எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஆனா இந்த தேர்தல் 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எழுதுந்து மொத்தம் 14 லட்சம் பேர் தான் எழுதிருக்காங்க. அப்போ மக்களுக்கு என்னவா டிஎன்பிஎஸ்சி மேல ஒரு ஆர்வம் வருதான்னு கேட்டா தெரியல, குறைஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டா தெரியல. இந்த நம்பிக்கையை தாண்டி ஒரு சில மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அப்ப அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த செவரு காவு வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி. எத்தனையோ பேர்த்துல வாழ்க்கையை காவு வாங்குச்சு, இன்னும் ஃபியூச்சர் எத்தனை பேர் வாழ்க்கையை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. ஆனா இதை தாண்டி மனுஷன் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக கேள்வி வைத்தாலும் எடுக்கலாம். டஃப் கொடுங்க, நீங்க என்னோட டஃப் தாங்க, டஃப் வேணாம் சொல்ல வரல, ஸ்கூல் புத்தகம் டஃப் கொடுங்க, ரொம்ப கடினமா கொடுங்க. ஜிகே கொஸ்டின் கேட்டுருக்காங்க குரூப் 4 கேட்டுருக்காங்க இல்லையா, அது ஸ்டாண்டர்டா இருக்கு.
மேத்ஸ் பேஸ் ஸ்டாண்டர்டா இருக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் தவிர. சில ஒரு கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்றீங்க இல்லையா, இதில் குரூப் 4 இதை பேசினா நான் சொல்றீங்க இல்லையா, குரூப் 4 சொல்றீங்க இல்லையா, அதுல போய் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல போய் சிசார்ட்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் மாதிரி யூபிஎஸ்சி சிசார்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி கேள்விதாள் வச்சா அந்த மாணவருக்கு எப்படி புரியும்? சில கேள்விதாள நல்ல மெத்தப்படுத்த மேதாவிகளே ஆன்சர் பண்ண ரொம்ப கடினமா இருக்கு. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் போட்டு என்ன பேசுறாங்க, பிஹெச்டி ஓவர் குவாலிஃபைடு பீப்புள் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க எப்படி எனக்கு ஃபில்டர் பண்றது? சரி, அவங்களை ஃபில்டர் பண்றதுக்காக ஜஸ்ட் 10ஆம் மட்டும் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கை என்ன பண்ணலாங்க நீங்க? அப்போ அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணும், பிஹெச்டி படிச்சவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த எக்ஸாம் வராதிங்க சொல்லுங்க, எலிஜிபிலிட்டி போடுங்க, ஓவர் குவாலிஃபைடு வேணான்ட்டு அதையும் கன்சிடர் பண்றீங்க. பேச புரியுதா இல்லையா? ஸோ வேற வழி இல்லை. ஆனா அதையும் தாண்டி மாணவர் பாஸ் பண்றாங்க, நம்ம இன்ஸ்டியூட் பாஸ் பண்ணுவாங்க பாத்துக்கங்க. ஏன்னா வேற வழி இல்லை, ஒரு கட் ஆஃப் மார்க் வந்தாகணும். இப்ப இதை பாருங்க, போன இந்த குரூப் 425ல கண்டிப்பா 160 கேள்விக்கு மேல யாராச்சும் போட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்துட்டு லக்கா இருக்குமே தவிர படிச்சு ஆன்சர் பண்ணிருப்போம் கிடையவே கிடையாது. 150 to 160 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பர்ஃபெக்ட் ஷோஷாட்டை போட முடியுமே தவிர அதுக்கு மேல ஒரு கேள்வி 2 3 5 கேள்வி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா லக்கு தான். லக்கால வேற என்னென்ன வார்த்தை நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் போன குரூப் 4 எக்ஸாம்ல, புரியுதுங்களா? ஸோ எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம மீம்ஸ் பார்த்தோம் நம்ம எல்லாருமே. ஓகே மச்சான், குரூப் 4 போனா என்ன, நம்மளை குரூப் 2 கைவிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு நோட்டிபிகேஷனோட வேகன்சி பார்த்தோன்னே கண்ணில கலக்க ஆரம்பிச்சிச்சு, மயக்க வர ஆரம்பிச்சிச்சு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் வரதட்சணை எப்படி கொடுக்க போறோம்னு தெரியாம பசங்க ஃபீல் பண்ண போறோம். நல்ல காலத்திலேயே வரதட்சணை பொண்ணு என்ன பண்ணுவாங்க, வீடு இருக்கா, காடு இருக்கா, தோட்டம் இருக்கா, துறவு இருக்கா, காடு இருக்கா, கார் இருக்கா, ஏரோப்ளேன் வரைக்கும் வந்துச்சு கொஸ்டின் இல்லையா? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, ஸோ வேகன்சி பார்க்கையில் என்ன மாதிரி, ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் காமன் தான். ஸோ ஆஸ் யூசுவல் ஜிகே, இது மேத்ஸு, லாங்குவேஜ் எய்தர் ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அதே போல் மெயின்ஸு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய மாற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் மாற்றிட்டே இருந்தால் அவங்க ஸ்க்ரீன் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்களா இல்லை எக்ஸாம் பல வருஷம் படிச்சிருக்காங்களா, இதுக்காகவே படிக்கிறாங்களே மாணவர்களை, அவங்க நீங்கள் எக்ஸாம் எழுதவே வேணாம், நீ வெளியே போங்கன்றாங்களா தெரியல எனக்கு. ஆனால் புதிதாக வந்த மாணவர்கள் பயப்பட வேணாம். ஜஸ்ட் லாஸ்ட் இயர்ல இருக்கிறீங்க இல்லையா, அவங்க பயப்பட தேவையில்ல. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம், ஏன் சில பேர் 10 வருஷம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் கடினம். அதே போல தயவு செய்து தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நாளில் வச்சு சந்தோஷமா இருக்கும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷம் கேட்டீங்களா, நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, பிரைவேட் வேலைக்கு போறாங்க, ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க, பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க, ஓகேங்களா? அதே போல வெளியே வேலைக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க, அவங்க லீவ் தர மாட்டாங்க. லீவ் கொடுத்து வந்து இவங்க ஏன்னா தெரியாம படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க படிக்க சொன்ன சில இடத்துல வேலைக்கே தர மாட்டாங்க. அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கும். அப்போ சண்டேல வச்சிங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க, எக்ஸாம் வந்துட்டு போயிடுவாங்க. இதன் காரணமாக கூட இருக்கலாம் அதாவது அட்டெம்ப்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் 11 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா, சனிக்கிழமை வச்சதுனால கூட இருக்கலாம், குறைவா அட்டம் பண்ணி இருக்கலாம், நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ சண்டேல வச்சா எல்லாருமே என்னவா இருப்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக வந்து எழுத வந்துட்டு அட்டம் பண்ணி போகிறது நல்லா பாசிபிள் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அதே கேள்விதான், அதே இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்மா, ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். எதுக்கு? எலிஜிபிலிட்டி பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் ஆஸ் வெல் ஜிஎஸும் டிஸ்கிரிப்டிவ். எதுக்கு? 2க்கு நீங்க எழுதணும். நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த டைம், இப்போ எல்லாருமே 2க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எத்தனை வேகன்சி இருக்கு அங்க? ஒரு வேகன்சி தான் இருக்கு. உங்களுக்கு 50% தர மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க பாஸ் பண்ண ஒரு வேகன்சி தான் தருவாங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? 50 யோசிச்சு கூடாது, ஒரே வேகன்சி தான். உங்க மைண்ட் என்ன வரணும், ஒரே வேகன்சி, ஃபர்ஸ்ட் வேகன்சி நான் மட்டும்தான். அப்படி உட்காந்து எந்த அளவுக்கு தீர்க்கமா படிக்கிறீங்களோ அது போஸ்டிங் கிடைக்கும். ஒருவேளை தவறும் பட்சத்தில் குரூப் 2A போகலாம். 50 வேகன்சி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 2A கூட கிடைக்காது. புரிஞ்சா? பேச புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கப்புறம் என்ன, 2Aக்கு வந்துருங்க. எலிஜிபிலிட்டி பேப்பர் எஸ்எஸ்எல்சி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிடி டெஸ்ட், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், புரியுங்களா? அப்போ டிகிரியில ஸ்டாண்டர்ட்ல ஜெனரல் ஸ்டடீஸ் 150 கேள்விகள், ஆமா தானே? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ரீசனிங் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்களா, ரீசனிங் அசஸ்மெண்ட் போடும் இல்லையா, ஆப்டிடியூட், அதெல்லாம் சேர்த்து 50. மொத்தமா எத்தனை மார்க்ஸ்? 200 மார்க்ஸ். 200 கேள்விக்கு
300 மார்க்ஸ் 3 மணி நேரம் சிபிடி பேஸ்ட் டெஸ்ட் பாருங்க. இதில் குவாலிஃபைங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமமாக 90 எடுத்தாகணும். 90 இல்லை, நம்ம எல்லாமே டாப்பில் தான் எடுப்போம் நம்ம. அதாவது ஒருவேளை யாருமே எடுக்கல, எந்த மாணவருமே 90க்குமே எடுக்கல, அட்டம் பண்ணுங்க எல்லாருமே. 2 பேர் மட்டும் 91 எடுத்துருக்குறாங்க. அவங்க மட்டும் தான் பாஸ். பேச புரியுது? ஏன் புரியுதுங்களா? மொத்த தேர்வில் மினிமம் மார்க் 90க்கு எல்லாருமே எல்லாரும் என்ன பண்ண 89 இருக்காங்க. 2 பேர் மட்டும் 90 இருக்காங்க. அவங்க மட்டும் தான் பாஸ். அதான் மினிமம் மார்க்ஸ். புரியுதுங்களா? ஓகே ஃபைன். அப்போ அப்ஜெக்டிவ் டைப் தான் 2Aக்கு. ஆனா தமிழ் மட்டும் டிஸ்கிரிப்டிவ். சரிங்களா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி கேட்கணுமா? இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்ல லாஸ்ட் டேட்ல ஃபர்ஸ்ட் டேட்ல பார்த்துருப்பீங்க. எனி கேள்வி, எனி கொஸ்டின்ஸ்?